இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை துவையல் தாங்க. புண்ணு அந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, இத நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, உடனே சரியாயிரும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு எண்ணெய் எதுவுமே ஊத்தாம அப்படியே வறுத்துக்கலாங்க. வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. அதே எண்ணெயிலேயே நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி ஆற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சுவையான மணத்தக்காளி துவையல் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம். சுட சுட சாதம், மணத்தக்காளி கீரை துவையல், கத்திரிக்காய் பொரியல், ரசம், தயிர். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க லஞ்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அது கூட நான் மாங்காய் பச்சடியும் வச்சுருக்கேன். சரி வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.